ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். அதாவது கைரேகை கருத்துக்களை, ஜாதக கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு ஒரு புதுவிதமான ஜோதிட கருத்துக்களை நம்ம வெளியில் இருக்கிறோம். முழுமையாக பாருங்கள். இந்த கருத்தை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாதியில் ஒரு 4 வார்த்தை நான் சொன்னதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இது ஒரு தத்துவ கருத்து, ஒரு இறைவனுடைய கருத்து. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் திறமையாக செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு விதிக்கப்பட்ட விதி, ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட விதிபடிதான் அவர்கள் செய்ய முடியும். அப்படிங்கிறத நம்ம இப்போ செய்ய போகிறோம். உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். பாருங்கள், நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கான காணொளி இது. இதை பார்த்துட்டு யாரும் இது எனக்கு தெரிஞ்ச கருத்து தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்காண்டி போடுற பதிவு. இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 33, அதாவது கைரேகை சாஸ்திரத்தில் பயிற்சி வகுப்பு 33 வந்திருக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் எடுத்துப்போம், பிறப்பு முதல் இறப்பு வரை. அதாவது ஜோதிடம், கைரேகை என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன, கைரேகை என்றால் என்ன, பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன நடக்கிறது, 70%, 30%, ஏன், எதற்கு, எப்படி கேள்விகளுக்கு விடையளிக்க போகிறோம். அதாவது ஜோதிடம், ஜாதகம் என்பது உங்களுடைய பிறந்த நேரத்தை குறிப்பிட்டு அதை கணக்கு பண்ணி அதனால் வர்றது ஜாதகம். அதன்படி கிரகங்கள் வேலை செய்கிறதுபடி தான் நீங்கள் கட்டுப்பாட்டோடு நடக்க முடியும். 70%, 30% உங்களுக்கு கோச்சார கிரகத்தின்படி நீங்கள் செயல்பட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லுது. இப்போ கைரேகைப்படி ஒருவருடைய கையிலே, அதாவது கைக்கு முன்னாடியே கருவிலே உருவாகும் முன்னரே இந்த தாய் தந்தையருக்குத்தான் நீங்கள் பிறக்க வேண்டும். உங்களுடைய செயல்படி, உங்களுடைய கர்மாச்சாரப்படி, உங்களுடைய விதிப்படி, எப்படி வேணாலும் எடுத்துங்க, இவருக்குத்தான் நீங்கள் பிறக்க வேண்டும், இவர் வயிற்றில்தான் பிறக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க அதாவது இறைவனுடைய கட்டளைப்படி, பிரபஞ்ச கட்டளைப்படி நம்ம இந்த தாய் வயிற்றில், தந்தை வயிற்றில் தான் பிறக்கிறோம், பிறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த கருவில் உருவானது முதல் கல்லறைக்கு செல்லும் வரை உங்களுக்கு கடமை உங்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், முழுமையாக பாருங்கள். அதாவது இப்போ ஒரு நபர் பிறக்கிறார், நல்லா வசதியான இடத்துல பிறக்கிறார். ஒரு நபர் அதாவது ரொம்ப வறுமையில் வாடுற ஒரு பெற்றோர் வயிற்றில் பிறக்கிறார். அந்த வசதியான நபர் கொஞ்ச நாள் கழித்து வறுமையில் வாடுவதற்கு என்ன காரணம்? இந்த வறுமையில் பிறந்த குழந்தை உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு என்ன காரணம்? அதாவது இதுவும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறது. இன்னொன்று, ஒரு குழந்தை படிக்க போகுது, ஒரு கிளாஸில் படிக்கிறாங்க, எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, ஒரு குழந்தை நடு மார்க் எடுக்குது, ஒரு குழந்தை லாஸ்ட் ரேங்க் எடுக்குது. இது ஏன், எதற்கு, ஏன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறோம். இது கர்ம பலன், உங்களுடைய செயல். நீங்கள் எதற்காண்டி இங்கே வந்திருக்கீங்க, இவங்களுக்கு தான் அப்பா அம்மாவை பிறக்கணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு ரூல் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாமலே உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதான் உண்மையான ஒரு கருத்து. ஏன், எதற்கு, எப்படி நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். 70% அதுவாக நடந்துடும், 30% நீங்கள் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன 30% மாற்ற முடியும்? அதாவது இங்கிருந்து நடந்து போகிறது, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதை மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். மிச்சப்படி இன்னாருடைய வயிற்றில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டது. இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், இந்த வேலை தான் செய்யணுங்கிறது முடிவு செய்யப்பட்டது. அதாவது இப்போ மே மாதத்தில் இந்த இடி மழை பொழிந்து ஒரு சில இடத்துல வெள்ளக்காடாக இருக்குது, ஒரு சில இடத்துல இன்னும் வெயிலாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? பிரபஞ்ச விதி.
இந்த நேரத்தில் இதுதான் நடக்க வேண்டும் என்பது உண்மை. உண்மைப்படி சத்தியப்படி தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல்தான் கிரகங்கள், அதாவது நம்ம கையில் காணப்படக்கூடிய கிரகங்கள் இறைவனுடைய கட்டளைப்படி இல்லை இயற்கையோட கட்டளைப்படி பிரபஞ்ச கட்டளைப்படி அதது வேலைகளை அதது செய்து கொண்டுதான் இருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை முடிவு செய்யப்பட்டவையே நடக்கின்றது. நீங்க ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை ஒன்று நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. என்னையா நீ சொல்ற, நான் காலையில் எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிச்சு வச்சேன், வீட்டில் இருந்தாலும் எப்படியா நடக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஒரு சில பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே அவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் காப்பி வருகிறது, டிஃபன் வருகிறது, சாப்பிட்டு திரும்ப தூங்குறாங்க, சந்தோஷமா புள்ள குட்டி வைக்கிறாங்க, கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கு. ஏன், எதற்கு, எப்படி, இவர்களுக்கு ஏன் நடக்கிறது? ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், ஏன் அவன் கஷ்டப்படுகிறான் என்ற கேள்விகளை எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் பதில் கிடைக்கும். இப்ப நம்ம கர்மாச்சாரப்படி நம்ம செயல்படி இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச விதிப்படி தான் நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும், இப்படித்தான் வளரணும், இப்படித்தான் படிச்சு இந்த நிலைமைக்கு வேலைக்கு தான் போகணும். நம்ம நினைப்பது ஒரு சில நேரங்களில் நடக்கிறது, ஒரு சில நேரங்களில் நடப்பது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணி ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதை யோசிச்சு நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். யோசனை பண்ணணும். ஒரு சில பேர் முயற்சி பண்ணுவான், படிப்பான், நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவான். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் வேலைக்கு போவான், லாஸ்ட் ரேங்க் எடுத்தவன் முதலாளியா இருப்பான். அந்த முதலாளிகிட்ட போய் இவன் வேலை செய்வான். இதுதான் கர்மாங்கிறது, இதுதான் விதிங்கிறது, இதுதான் தலையெழுத்துங்கிறது. ஒருவன் பிறப்பு முதல் இறப்பு வரை முடிவு செய்யப்பட்டவே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நல்ல யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நல்லா புரியும். இப்ப நான் சொல்றது ஒரு சில நேரங்களில் அதாவது பகுத்தறிவாளர்களுக்கு முட்டாள்தனமாக கூட தெரியும். இப்ப ஒரு நபர் என் வீட்டுக்கு வருகிறார், என்னை பார்க்க வரார். சார் சும்மா வந்தேன் சார் அப்படின்றார். ஒன்றும் இல்லை சும்மா வந்தேன் அப்படின்றார். அப்ப ஒன்றும் இல்லைன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறார் என்று பொருள். சக்தி, நம்மளுடைய உடலில் இயங்கக்கூடிய சக்தியே கடவுள் சக்தி, இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி, ஆன்ம சக்தி. கடவுள் மிகப்பெரிய சக்தி, நம்மளுடைய சக்தி எல்லாம் ஒரு சிறிய சக்தி. இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம சாப்டருக்கு வந்துடுவோம். இப்போ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 33 ஜோதிடம் என்றால் என்ன, கைரேகை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம் அப்படின்னா நம்ம பிறந்த நேரத்தை வைத்து கணித்து அதுல கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்படிதான் உங்க வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிறத ஜோதிடர் கூறுவது ஜோதிடம், ஜாதகம். இப்ப கைரேகை நம்ம பிறக்கும் போதே, நம்ம தாய் வயிற்றில் இருக்கும் போதே உருவாக்கப்பட்ட ரேகைகள், மேடுகள் படிதான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல நீங்க வேலை செய்ய முடியும், நடக்க முடியும். எல்லாமே ஏற்று ஜெட்டு. அப்பா அம்மாவில் இருந்து, படிப்புல இருந்து, பிறந்ததுல இருந்து, படிப்பு, வேலை, திருமணம். ஒரு சில பேர் திருமணம் செய்யறாங்க, ஒரு சில பேர் திருமணம் செய்யாம இருக்கிறாங்க. எல்லாமே காலத்தினுடைய கட்டாயப்படி, கிரகங்களின் கட்டாயப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 70% அதுவா நடந்துடும், 30% மட்டுமே நீங்கள் தீர்மானிக்க முடியும். என்னத்தை தீர்மானிக்க முடியும்? 30% என்பது நான் காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கணும், தக்கா போகணும், குளிக்கணும், இது பண்ணணும், இதை நான் செய்யணும், அது என்னுடைய கடமையை மட்டுமே செய்ய முடியும். மித்தபடி எல்லாமே காலத்தினுடைய கையில், கிரகங்களுடைய கையில் இருக்கு. என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டா, என் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. அதோடைய கிரகம் எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க, அவங்க கையை பாருங்க. ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை முடிவு செய்யப்பட்டவே இருக்கு. ஏன், எதற்கு, எப்படி. ஒரு வயிற்றுல 2 குழந்தை, ரெட்டை குழந்தை ஒரே நேரத்துல பிறக்குது. அந்த குழந்தை ஒண்ணு நல்லா இருக்கு, படிச்சு நல்ல வேலைக்கு போயிருது, ஒண்ணு சரியில்லாம போகுது. இதற்கு காரணம் என்ன? அங்க கையை பாருங்க. கையில இருக்கக்கூடிய மேடுகள், அதாவது சனியினுடைய நிலை, அதை பொறுத்துத்தான் அந்த கர்மக்காரகர் என்ன சொல்கிறாரோ, என்ன செய்யணும் என்று நினைக்கிறாரோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது குரு பகவான் அதிகாரத்தை குறிக்கக்கூடியவர். இவர் படிப்பு நல்லா வரணும்னா புதனும் குருவும் நல்லா இருந்தாதான் படிப்பு நல்லா வாழ்க்கையில மேல்நிலைக்கு வர முடியும். விதி ரேகை நல்லா இருந்தாதான், சனி மேடு நல்லா இருந்தாதான் வேலை செஞ்சு தொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சூரிய மேடு, சூரிய ரேகை நல்லா இருந்தாதான்
வாழ்க்கையில வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே வர முடியும். நம்ம எல்லாமே இந்த கைரேகையில ஒரு படம் போட்டு வச்சிருக்கேன். என்ன சார் கோலம் போட்டு வச்சிருக்கீங்க? இது அருள் ரேகை, இது சந்திர வட்டம், இது செவ்வாய் ரேகை, இது ஆயுள் ரேகை, இது புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இது தார ரேகை, இது கங்கண ரேகை. எல்லாமே கர்ம செயல்படி நடந்திருக்கு. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கைரேகை இருக்கா பாருங்க, இருக்கிறதே கிடையாது. ஒருத்தர் நன்றாக பிறக்கிறார், பிறந்து நொடித்து போகிறார். ஒருவர் வறுமையில் பிறக்கிறார், பின்பு நல்ல உயர்ந்து இருக்கிறார். இதற்கு ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. இதை பத்தி நான் பேசணும்னா கைரேகை தோன்றிய முதல்லே நான் சொல்லியிருக்கணும். இதை முதல்ல சொன்னா யாரும் கேட்க மாட்டார்கள். அதனாலதான் நான் 33வது பாடத்துல இதை கொண்டு வந்திருக்கேன். கைரேகை என்பது ஒரு தெய்வத்தின், ஒரு தெய்வ அருளால், அதாவது தெய்வ அனுகிரகத்தால், கிரகங்களின் நிலைப்பாட்டின்படியே நாம் நடக்க முடியும் என்பது கைரேகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை தான் நம்ம செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு நபர், ஒரு சாதாரணமா படிச்சவன் கலெக்டரா போய் உட்காந்துருப்பான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் அந்த கலெக்டர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் கர்மாவினுடைய செயல்கள். அதாவது சனியோட வேலை. இவன் என்ன செஞ்சிருக்கான், இவனுக்கு தகுந்ததான் கூலி கொடுப்பார், இவனுக்கு தகுந்ததான் அந்த வேலையை கொடுப்பார், இவனுக்கு தகுந்ததான் சம்பளத்தை கொடுப்பார். ஒருத்தன் புகழ் அடைய வேண்டும் என்றால் சூரியன் மனது வைக்க வேண்டும். அவனுடைய கர்மப்படி என்னென்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும். நம்ம கையில இப்ப இந்த குரு மேடு நல்லா இருக்குன்னு வச்சுங்க. குரு மேடு நல்லா இருந்தா ஒரு அதிகார பதவி. இப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா ஒரு நல்ல குழந்தையை பெற்று ஒரு நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த வீட்டில் குரு பகவான் இருந்தார நல்லா இருப்பான்னு இருக்கும். அதற்கும் அந்த குரு தசை புத்தி வர வேண்டும். இல்லைன்னா அதுவும் நடக்காது. ஏன்? நல்ல கிரகம் நல்லா தானே இருக்கு, ஏன் நடக்கல? உங்களுடைய கர்மம் அப்படி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பிறகு ஜாதகத்தை பார்த்தோம்னா ராஜயோகமான ஜாதகம்னு சொல்லுவோம். கையை பார்த்தோன்னா சூப்பராக இருக்கு சார். சார் வேலைக்கே நீங்க சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் சார்மா. எல்லாமே கர்மாவுடைய அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. 70% நடந்தே தீரும். 30% நீங்கள் மாற்ற முயற்சி செய்ய முடியும். அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பிறந்தது இருந்து இறப்பு வரை நீங்க ஒரு கண்ட்ரோல்ல தான் போக முடியும். இப்ப கொரோனா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் எத்தனை கோடி வேணாலும் எங்க அப்பாவுக்கு செலவு பண்ணுங்க, செலவு பண்ணி எங்க அப்பாவை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிங்க இறந்து விட்டார், காப்பாற்ற முடியவில்லை. இதுதான் இயற்கையுடைய விதி. இதுதான் செயல் கர்மா. நீங்க முன்னாடி எவ்வளவு செஞ்சீங்க, பிறந்த போதே உங்க தலையில முடிவு செய்யப்பட்டது. இவ்வளவுதான் நீங்க வாழ முடியும், என்னதான் செய்ய முடியும் என்பது முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. முயற்சி செய்ய பாருங்க. ஒருத்தர் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே பரீட்சையில் அவர் கலெக்டர் ஆகி படிச்சு ஒரே அட்டம்ப்ட்ல ஒரே இதில் போய் அவர் மேலே உட்காந்துறாரு. ஒரு சில பேர் 9 தடவை 10 தடவை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. முயற்சி, அதாவது அந்த ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கும், செயல்படாது. காரணம் என்னன்னா, இந்த கையில கிரகம் நல்லா இருக்கும், ரேகை சரியில்லாம இருக்கும். அதாவது கிரகம் நல்லா இருந்தா தான் கிரகம் இந்த மேடுகளும் ரேகைகளும் நல்லா இருந்தா தான் இவர்கள் செயல்பட முடியும். இல்லைன்னா செயல்பட முடியாது. இந்த கை கர்மாவின் அடிப்படையில் செயல், முன் ஜென்மத்தினுடைய செயல்கள், நேற்று என்ன செய்தீர்களோ அதனுடைய பலன் தான் இங்கே உங்களுக்கு கையில ரேகையா போடுது. இன்றைக்கு நல்ல செயல்களை செய்ய முயற்சி செய்தால் 30% நாளைக்கு நீங்க நல்லா இருக்கலாம். அப்படி அந்த அந்த அடிப்படையில் தான் இருக்குது. இப்ப ஒரு சில விஷயங்களை நீங்கள் 30% மாற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு சில நேரங்களில் முடியாமல் போவதற்கும் கர்மா தான் காரணம். அதாவது குரு என்ன செய்யும்னு நினைக்கிறாரோ அது குழந்தைய கொடுக்கணுமா, அதிகார பதவி கொடுக்கணுமா, குரு தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி சனி பகவான் ஒருவர் எங்கு பிறக்க வேண்டும் என்பது முதல் எவ்வளவு நாள் இந்த பூமியில இருக்கணுங்கிறத முதற்கொண்டு சனி பகவான் தான் முடிவு செய்யணும். சூரிய பகவான், அதாவது ஒருவன் அரசாள வேண்டுமா இல்ல ஆண்டியா இருக்கணுமா, அதாவது அவனுடைய அந்த சூரிய மேடு சூரிய ரேகை எப்படி, ஒரு சில பேருக்கு சூரிய மேடு இருக்காது, சூரிய ரேகை இருக்காது, அவர் காலம் பூரா கஷ்டப்பட்டு இருப்பார். அந்த கர்மாவின் அடிப்படையிலேயே அந்த சூரிய பகவான் செயல்படுகிறார். புத பகவான் அவரும் அவ்வாறே தான்.
வியாபாரத்துறையில், ஒரு சட்டத்துறையில் ஒரு விகட கவியா, ஒரு திறமையான, ஒரு சுறுசுறுப்பானவராக இருக்கணும்னா அந்த புதன் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நிலவரம் நல்லா இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. கணவன் மனைவி சண்டை சச்சரவு ஏன் வருகிறது? ஒருத்தவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, ஒருத்தர் சண்டை சச்சரவுல இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை, ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க, ஒருத்தர் அசிங்கம் ஒரு ஒரு நார்மலான ஒரு பொண்ணை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்ம பயன்படியே நடக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண முடியும். அதாவது பிறந்தது முதல் இறப்பு வரை அது பாட்டுக்கு அதனுடைய வேலைகளை கிரகங்கள் செய்து கொண்டு வருகிறது. அதாவது சந்திர பகவான் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் சந்திரனுடைய மனத்தினுடைய எண்ணம். அது வந்து புத்தி ரேகையா, மனம், எண்ணம், புத்தி. புத்தி ரேகை நல்லா இருந்தாதான் சந்திரன் ராசி. அந்த சந்திரனும் சூரியனும், சூரிய ரேகை இருந்தால் புகழ் பெற முடியும். சந்திரன் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சூரியனும் சந்திரனும், சூரியன் வந்து லக்னம், சந்திரன் வந்து ராசி. அந்த சூரிய ரேகை வந்து சூரிய மேடு, சூரிய ரேகை நல்லா இருந்தால் புகழ் அடைய முடியும், வாழ்வில் வெற்றி பெற முடியும். சந்திரன் வந்து புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை நல்லா இருந்தது ராசி. அந்த புத்தி ரேகை நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இது ரெண்டு ராஜ கிரகமும் நல்லா இருந்தா வாழ்வில் வெற்றி பெற முடியும். இதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா அது உங்களுடைய கர்மாவினால் வருகிறது. கர்மாவை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால முடிஞ்ச அளவு நல்லதை நினையுங்கள், நன்மையே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.